வயலில் வந்துட்டு விதை விதைக்கும்றதுக்கு முன்னாடியே வராகி அம்மனை இந்த 9 நாள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆனி மாதத்தில் வராகி அன்னை கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணியிருக்காங்க. சோழர்கள் காலத்தில் வந்துட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்துட்டு வராகி அம்மனுக்குன்னு தனி சன்னதியை வச்சு இந்த நாளை அவ்வளோ பிரம்மாண்டமாக வெகு விமரிசையாக கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போவும் கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது. விவசாயம் செழிக்கிறதுக்கு வராகி அம்பிகை வழிபட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்பாளுடைய கைகளில் வந்துட்டு கலப்பையை ஏந்தி இருப்பாங்க. அப்போது விவசாயிகளின் அந்த பிரதான இயந்திரம் என்ன அப்படின்னா கலப்பை தான். இந்த கலப்பையை தன்னுடைய ஆயுதமாகவே வராகி அம்மன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறனால, மேலும் அம்பாள் கிட்ட அந்த நீண்ட கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை பிளந்துக்கிட்டு போகும். இப்படி ஆழ விழுது நம்ம விதைச்சோம்னா விவசாயம் செழித்து வளரும் இல்லையா. இதை ஒரு முன்னிறுத்தி அதன் கருத்தின் காரணமாக தான் நம்ம வந்துட்டு வராகி அன்னையை அப்போத்துலேருந்து வழிபட்டுட்டு வராங்க. சரி, விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஷாட நவராத்திரி